என்ன அம்மாட்ட பேசுனியா? என்ன சொன்னாங்க? அவங்க ஒரு கோயில்ல இருக்காங்க, ஏதோ வேண்டுதலாம். நம்ம அங்கேயே போய் பத்திரிக்கை வச்சிடலாம். ஒரு நிமிஷம் இரு. இருந்தாலும் இவனுக்கு ரொம்ப தைரியம்பா. சரிம்மா, நான் போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடுறேன். வா போலாம். ஒரு நிமிஷம் இருங்க. இருங்க, நானும் வரேன். போச்சுடா மாமா. ராஜா, உங்க அம்மாவை பார்த்து நானே கல்யாணத்துக்கு அழைக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா மாட்ட போறான். அம்மா, நீங்களும் வரீங்களா? ம். வாங்க, உங்களை பார்த்தா அவங்க அம்மா சந்தோஷப்படுவாங்க. நீங்க அழைச்சா கண்டிப்பா கல்யாணத்துக்கும் வருவாங்க. மாப்பிள்ள மாமா எல்லாம் போச்சு. என்ன இவ்வளவு போறாங்கறா? இவ போய் விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா கதை கந்தலாயிடுமே. கல்யாணம் தப்பதான் பிரச்சனை வரும்னு பார்த்தா இன்னைக்கே பிரச்சனை பூகம்பம் மாதிரி வெடிச்சிடும் போல இருக்கே. நினைச்சாலே திக்குன்னு இப்ப இருக்கு. என்ன பண்றதுனே தெரியலையே. ஐயோ மேடம், நீங்க எதுக்கு வீணா அலைஞ்சுக்கிட்டு? உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நீங்க அதெல்லாம் பாருங்க. நான் ரேவதியை கூட்டிட்டு போய் கொடுத்துட்றேன் மேடம். ஆமா ஈஸ்வரி, அவங்க 2 பேரும் போயிட்டு வந்தோம். நம்ம கல்யாண வேலையை தான் பாப்போம். இல்லங்க, கல்யாண வேலை அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு. நானும் இவங்களோட போய் அவன் அம்மாவுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடுறேன். டிரைவர், போலாம். இல்ல மேடம், நான் என்ன சொல்றேன்னு கேளுங்களேன். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நான் உன் கூட வந்து உன் அம்மாவை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என் முடிவுல தான் மாற்றமே இருக்காதே. வா போலாம். ஐயோ மாமா, இன்னைக்கு உங்க மருமக உங்க தங்கச்சி எல்லாரும் மாட்ட போறாங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க மாமா? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல மாப்பிள்ள. அதுக்காக இப்படியே விட்டுற முடியாதே, ஏதாவது பண்ணித்தானே ஆகணும். என்னப்பா இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? தீபா நல்ல பொண்ணுதான், ஆனா அவதான் பாதியிலே போயிட்டாளே. அவளையே நினைச்சுக்கிட்டு இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்க போறான்னு தெரியலையே. அம்மா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. கண்டிப்பா கார்த்தியோட மனசு மாறிடும். அது இல்லப்பா, இவனும் மத்தவங்க மாதிரி மனைவி, குடும்பம், குழந்தைன்னு இருந்தா தானே பெத்தவ என்னால சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா இவன் இவ்வளவு பிடிவாதமா கல்யாணம் வேண்டான்னு சொல்றான். அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அம்மா, நான் சொல்றேன், நீங்க கவலையே படாதீங்க. நம்ம கார்த்திக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம ரேவதி கூட தான் கல்யாணம் நடக்கும். எங்க மாமாவும் ஐ மீன் உங்க அண்ணனும் அதத்தான் ஆசைப்படுறாரு. நீங்க தைரியமா இருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அட கடவுள் இருக்காருமா, எல்லாத்தையும் அவர் பாத்துப்பாரு. அப்ப நான் வரமா? முருகா, என் பையன் மனசு மாறணும். அவனுக்கும் என் அண்ணன் பொண்ணு ரேவதிக்கும் எப்படியாவது கல்யாணம் நடக்கணும். ரேவதி தான் என் வீட்டு மருமகளா வரணும். அதுக்கு நீதான்ப்பா அருள் புரியணும். ராஜா, ரேவதி கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. எல்லா ஏற்பாடும் எந்த அளவுல இருக்கு? எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் மேடம், நீங்க அதை பத்திலாம் எதுவும் கவலைப்பட வேண்டாம். ரேவதி, நாளைக்கு உனக்கு மெஹந்தி வைக்க பியூட்டி பார்லர்ல இருந்து ஆள் வர சொல்லிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி ரெடியா இருந்துக்கும். சரிம்மா. அம்மா, நாங்களும் எங்களுக்கு மெஹந்தி வச்சுக்கிறோம்மா. உங்க எல்லாருக்கும் சேர்த்து வைக்க தான் வர சொல்லிருக்கேன். சரியா? எல்லாரும் வச்சுக்கோங்க. ரேவதி இன்னும் 2 நாளைக்கு தான் நம்ம வீட்டு பொண்ணா இருப்பா. அப்புறம் இன்னொரு வீட்டுக்கு மருமகளா போயிடுவா. என்னது, இன்னொரு வீட்டுக்கு மருமகளா போயிடுவாளா? அடி பாவி, இன்னொரு வீட்டு ஆம்பளதான் இந்த வீட்டுக்கு மருமகனா வந்து மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு எடுபடி வேலை செய்வான். அதானடி உங்க குடும்ப வழக்கம். அக்கா, வேற ஒரு வீட்டுக்கு மருமகளானாலும் இருக்க போறது என்னமோ இதே வீட்ல தானே. நமக்கு பிறந்த வீடு, புகுந்த வீடு எல்லாமே இதான். ஆனா வரப்போற மாப்பிள்ளைங்களுக்கு இது புகுந்த வீடு.
அவ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக உண்மையை மறைச்சா, இவ போட்டே உடைச்சிட்டாளே. ஒரு பேச்சு கூட இவ அதெல்லாம் ஒத்துக்க மாட்டா போல இருக்கே. என்ன பண்றது, வளர்ப்பு அப்படி. மா ஆ வாங்க. வணக்கம்மா. வாங்க. உங்களை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். கல்யாண வேலையெல்லாம் கிட்டத்தட்ட எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. தாலி செய்யறது மட்டும்தான் பாக்கி இருக்கு. நீங்க தான் நம்ம வட்டாரத்திலேயே கைராசியான ஆளுன்னும் தெரியும். அதான் உங்க கையால தாலிய நல்ல விதமா செஞ்சு கொடுங்க. என் மக வாழ்க்கை பொண்ண போல மதிப்பு மரியாதையோடு இருக்கணும். ரொம்ப சந்தோஷமா. உங்க வீட்டு கல்யாணத்துக்கு தாலி செஞ்சு கொடுக்கறதுல எனக்கு தாமா பெருமை. நான் தாமா கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப சந்தோஷங்க. இப்ப நல்ல நேரம். நீங்க தாலி செய்யறதுக்கு தங்கத்தை கொடுத்தா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள செஞ்சு கொடுத்துருவேமா. சரி, கொஞ்சம் இருங்க வரேன். ஆ. ஆ, இருங்க. சாமி கிட்ட தங்கத்தை வச்சு கும்பிட்டுட்டு ஆ, வந்துடுறேன். சரிம்மா. கடவுளே, என் பொண்ணு கல்யாணம் நான் நினைக்கிற மாதிரி தான் நடக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும்.